மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. 23,978 ஓப்பன் ஆகிட்டு ரெண்டாவது ஹையை கட் பண்ணி மேலே போச்சு, திருப்பி லோவை கட் பண்ணி உங்களுக்கு வந்து பேரிஸ் மோடில் வந்திருக்கு இன்றைக்கி. இப்போ நான் வந்து இதை எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், என்னோடய சிஸ்டம் எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு உங்களுக்கு பார் ரீப்ளே போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ட்ரெண்டு வந்து எப்போ நெகட்டிவ் ஆகுது, எப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 23,923 அந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சோம்னா. சரி, இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 23,900 காலன் புட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் உங்களுக்கு பார் ரேட்ல போடுறேன், செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு, நமக்கு எந்த ட்ரெண்டும் கிடைக்கல. இப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டும் மீட் ஆகிடுச்சு. அதாவது கால் ஆப்ஷன் இந்த க்ரீன் அண்டு ரெட்டுங்கிற வந்து காலோட ப்ரைஸ், எல்லோ அண்டு ஒயிட் வந்து புட்டோட ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வச்சுட்டு இப்போ இந்த 9:45 கேண்டில் வச்சு நம்ம வந்து லெவல்ஸ் போட்டுக்கலாம். லெவல்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுதான், இந்த க்ரீனுக்கு மேலே கால் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பை என்ட்ரி வரும். இந்த ரெட் லைன் 232 அதுக்கு மேலே புட்டு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து புட் என்ட்ரி கிடைக்கும். பட் இது எல்லாமே வந்து ஒரு சில லாஜிக்கலாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் இல்லை பின்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி டார்கெட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா மூவிங் அப் அண்ட் டவுன்ஸ் 10-8 டிசைடட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து 10:30 வரைக்கும் நோ ட்ரேட் இல்லாமல் போட்டிருப்பேன். இப்போ 23,900 PE வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருப்பேன். ட்ரெண்டு வந்து 12:45 தான் எனக்கு வந்து ட்ரெண்டு நெகட்டிவ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம சிஸ்டத்தை படி பார்த்திங்கன்னா 12:45 தான் கன்ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ நான் வந்து பாருங்கள், ரீப்ளை பண்ணுற பாருங்கள். இப்போ நம்ம வந்து கால் என்ட்ரிக்கே இல்லை இன்னைக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 10:45 12:45 அந்த மாதிரி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் நெகட்டிவ் 12:45 தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ட்ரெண்ட் நெகட்டிவ்னால் எந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் எடுத்திருந்தால் எவ்வளோ டார்கெட் கிடச்சிக்கிறத பாருங்கள். ஸ்பீட் இன்டர்வல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற டைம் கால் என்ட்ரி கிடைக்கல இன்னைக்கு. ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுவோம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அவசரப்பட்டு காலோ புட்டோ போனோம் அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அர்த்தமே இருக்காது. நம்ம எங்கே வந்து ட்ரெண்ட் வந்து 12:45 தான் நெகட்டிவ்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
வந்து மார்க்கெட் சைடு வேஸில் போனால் என்னாச்சுன்னா ப்ரீமியம் எல்லாமே டீகே ஆகிடுச்சு. இப்போ பாஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டைய முக்கால் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ட்ரெண்டே நெகட்டிவ்னு சொல்லிட்டு. இப்போ 12:45 ட்ரெண்டு நெகட்டிவ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போது எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த 232 மேலே போய் புட்டு க்ளோஸ் வச்சிருச்சு, சரிங்களா? அப்போ நம்ம புல் பேக்கில் 232 நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 232க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு புட் ஆப்ஷன். இப்போ புல் பேக்கில் 232 நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். 232 எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ்க்கு வர்றது சான்ஸே இருக்காது, ரேர். நீங்கள் வந்து 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணி இது பண்ணியிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், பட் மேக்ஸிமம் அடிக்காது. நம்ம 232 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட் 20 பாயிண்ட் வச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் ஸ்பீடாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்டு கீழே வந்துட்டு கூட மேலே போகும். இப்போ நீங்கள் வந்து 10-20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 232 என்ட்ரி. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடுவீங்க. 292, 348, 403. இப்போ நீங்கள் வந்து 232 வந்து ஒரு 4 லாட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டார்கெட்டில் வந்து நீங்கள் வந்து 2 லாட்ஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து அப்படியே வைங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து லாங் ட்ரெண்டெல்லாம் பிடிக்க முடியும். நீங்கள் வந்து இங்கேயே போய்ட்டு எல்லாம் புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரேலி கிடைக்கிறது நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு போடுங்க. அப்படியே அடித்தாலும் உங்களுக்கு வந்து லாஸ் வராது, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 2 லாட் புக் பண்ணியிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரெண்ட் நெகட்டிவ் அது வந்து நான் இந்த பண்டைய முக்காலில் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம 232 என்ட்ரி, 303, 299 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். பட் நம்ம காலையிலேருந்து பண்டைய முக்கால் வரைக்கும் பொறுமையாக போந்துட்டு இருந்தோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த என்ட்ரி கிடைக்கும் பாருங்கள். 232 நீங்கள் 292 பாதி லாட் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே பாருங்கள் 348 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்கள் ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், ட்ரைலிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணுறீங்க, இங்கே போயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்த 2 லாட்ஸ் வந்து இங்கே ட்ரைல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வச்சுட்டு இருக்கட்டீங்க, அதை அடிச்சுட்டு போகுது, நம்ம ப்ராஃபிட்லாம் இருக்கும். மார்க்கெட் முடியுது, மணி 3 ஆச்சா, 1:15. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் எங்கேயுமே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. 12:47 அந்த மாதிரி நான் ட்ரெண்ட் நெகட்டிவ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம 12:47க்கு மேலே இந்த இடத்துல நம்ம இந்த கேண்டில் ஒயிட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி நம்மளுக்கு. 232 என்ட்ரி, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 387 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து எல்லா நாளும் இப்படி இருக்குமா அப்படின்னா இருக்காது. நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங் டேனாலும் இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது. இல்லாட்டி என்னாலும் சில நாள் ஃபஸ்ட் டார்கெட் போயிட்டு திருப்பி கூட வரலாம், வந்துட்டு திருப்பி என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகலாம். பட் நம்ம ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம லாட்டை போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா?